வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது, எப்படி பலாபலன்கள் இருக்க போகுது, ஓரளவுக்கு சாதகமாக இருக்க போகுதா, பாதகமாக வரப்போதா, நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக நடக்குமா, எது மாதிரி விஷயங்கள் போகுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஒளி தத்துவம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி செயல்படுகிறது, இந்த மாதிரி பரிகாரங்கள் அருள்வாக்கு அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக்காக நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்க, கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்குது கிரக அமைப்பு. குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வருவது டாப். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கன்னிராசிக்கு வராரு, அது வந்திருக்கு. அதே மாதிரி சனி வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது, நிறையா வேலைகள், நிறையா தொடர்புகள், நிறையா முயற்சிகள்ங்கிறது போய்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் நீடித்திருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும். இப்படி இருக்க இப்போ ராசிதிபதியாக புதன் எப்படி போகிறாருன்னா உச்ச குருவோடு சேர்ந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார் 2-3 தேதியிலேயே ஆகஸ்டில். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்படியே இருந்து அதுக்கப்புறம் தான் நட்பு வீடாகிய சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் தப்பு இல்லை. ஸோ மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் ராசி அதிபதியாகிய கன்னி ராசி அதிபதி இருக்கிறனால, புதன் இருக்கிறனால நல்ல சுப விஷயங்கள் இதுவரை 6-7 மாதமாக முயற்சி பண்ணதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிறது, ஒரு குளிர் காயிறது, கொஞ்சம் அறுவடை செய்கிறது, ஒரு சுப விஷயங்கள், ஒரு வீடு புண்ணியாச்சனை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்குகிறோம், செய்கிறோம், வீட்டுக்கு நல்லது பண்ணுறோம், குடும்பத்துக்கு சில நல்லது நடந்தது, ஒரு சொத்து வாங்குகிறோம், வீட்டில் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, ஒரு வசதிப்படுத்திக்கிட்டோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அல்லது நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து புதன் ராசி அதிபதி அப்படி இருக்கிறது கண்டிப்பாக வருதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஆனால் குருவும் புதனும் 11ஆம் இடத்துல அது உச்ச குருவோடு சேர்ந்துருக்கிறது ஒரு அரிதான ஒரு டைமு. அது ஒரு 20-25 நாள் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசி அதிபதி சுக்கிரனே ராசிக்குள்ளே இருந்தாலும் அவர் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் பெறுவதனால கொஞ்சம் டென்ஷன். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற அமைப்புகளும் இருக்குது. கொஞ்சம் அது ஆயிருமா ஆயிராதாங்கிற மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல்கள் எல்லாமே உங்கள் தலையில் தான் விடிகிற மாதிரி ஒரு அமைப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 10ல் இருக்கிறது நல்ல முயற்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் தீர்க்கமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா வந்து காலையிலேருந்து என்னென்னா எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகள் வர வர நீங்கள் அதை எதிர்கொண்டு அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி போராட்டங்களே நிறைந்ததாக இருந்தாலும் போராடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வெற்றியும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரார். எல்லாமே ஓரளவுக்கு லாபங்களும் ஒரு சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் நமக்கு வந்து இப்போ வந்து கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறனால ஒரு நல்ல விஷயமா நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற ஐடி துறையில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க புதுசாக வரக்கூடிய அமைப்பு, எலக்ட்ரானிக்கு, இது எல்லாத்துலேயுமே புதிய யுக்திகள் வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம். ஆல்ரெடி அது இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்குதுங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள், பவர், எலக்ட்ரானிக்ஸ், அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 2026 வந்து தவறே இல்லாமல் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக சோர்வுடன் இல்லாமல் கொஞ்சம் தன்முனைப்போட கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான, அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாலும் சரி, இளவட்ட வயதினர் இல்லை கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இது வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் டப்பாடான்னு முடிஞ்சுதுரா சாமி, கைக்கு கொஞ்சம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து முயற்சி செய்து ஓரளவுக்கு செஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் நீங்கள் எது மாதிரி பிறந்தீங்க
அது வைத்து நம்ம ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமங்கள் எப்படி இருக்குது, 3 மாதம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்குது, 1 இயர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, நீங்கள் எதை நோக்கி போகலாம், எதை நோக்கி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை, உங்களுக்கு யோகமான கிரகம் என்ன, உங்கள் யோகத்தை வந்து நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு அது மாதிரி துறையில் எப்படி போகிறது, எந்த மாதிரி டைமில் நீங்கள் மாறலாம், எந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு தகுந்ததாக இருக்குது, வேலை மாறுதலுக்கு எப்போ நல்ல விஷயம், தொழில் அபிவிருத்தி எப்போ, தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், இடம் எப்போ வாங்கலாம், கடன் எப்போ குறையும், அது மாதிரி எல்லா காலகட்டத்துக்கும் கன்னிராசிக்காரர் உங்களுக்கு எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, பாஸ்ட் இப்போ எப்படி நடந்திருக்கு, ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, எது மாதிரி லைனில் போனால் நமக்கு ஜெயிக்க முடியும், நம்ம டைரக்ஷன் என்ன, எந்த சாய்ஸ் எடுக்கலாங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை நாமளே மேற்கொள்ளும் போது சிரமமின்றி எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாய்ப்புகள் என்னவோ அதையே நம்ம கொஞ்சம் முழுசாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய சாய்ஸஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, நம்ம டைம் என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளையும் அந்த நேரம் தான் முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, நமக்கு சில டைம்ஸ் சாதகமான நேரங்கள் இருக்குது, சாதகமற்ற நேரங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையே நம்ம வந்து ஓரளவுக்கு என்னங்கிறது பார்த்து அதுக்கு பிரகாரம் நம்ம போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் ஜெயிக்கலாம். தேவையில்லாமல் நமக்கு வந்து ஒரு யோகமான தொழிலை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணும் பொழுது அதில் பெரிய என்னதான் முயற்சிகள் போட்டாலும் பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் வராது. ஸோ நமக்கு எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எது மாதிரி டைமில் நம்ம வந்து அது மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம், எது மாதிரி டைமில் கல்யாணம் பண்ணுறது, நமக்கு ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா அல்லது திருமணம் காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜ் வர மாதிரி எப்படி இருக்கா, நம்மளோட ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார், நம்ம ஜாதகத்தில் 7ஆம் இடங்கிற திருமண ஸ்தானம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, செவ்வாய் எப்படி இருக்குது, இது மூலமாக நம்மளுடைய தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், நம்ம படிப்பு, நம்மளோட முன்னேற்றங்கள், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.